எல்லாரும் எப்படி இருக்கிற வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சட்டம் கேட்கணும் தெரியாது. நான் இப்போ ரோட்டில் மட்டும் தான் நிற்கிறேன். மரம் கொஞ்சம் வாங்க வந்திருக்கிறேன். மரங்கள் வந்து நாங்கள் வாங்க வரல, நானும் ரயானும் வாங்க வரல. ஏன்னா ரயான் கிடைக்கிற வரைக்கும் நிறைய மரங்கள்லாம் நான் டேக் கேர் பண்ணி வீட்டில் அப்படியே கூட்ட வளர்த்து கடைசியில் இப்போ அதெல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள இல்லாத நிலைமையில தான் நான் இருக்கிறேன். ஸோ மரங்கள் வந்து வாங்க வந்திருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் துணைக்கு வந்திருக்கிறோம். என் மம்மி வந்து மரங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வலிக்கிறேன். என்ன வாங்குறதுன்னு முடிவு எடுக்கலை. ஸோ நீங்கள் போய்ட்டு நான் இன்றைக்கி பகல் சாப்பாடு என்ன செஞ்சு வச்சுட்டாங்கன்றதை பார்த்துட்டு புதுசாக வாங்க மரங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் காட்டுறேன் நாங்கள் என்ன மரங்கள் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நான் வந்து கோழிக்கறி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருந்தேன். தேங்காய் பால் ஊற்றி இது சில்லி பவுடர் யூஸ் பண்ணாமல் ஒரு சிக்கன் கறி வந்து செஞ்சுருந்தேன். அது மட்டும் உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் வதக்கக்குள்ள வளமையாக வதக்குறது தான். பட் வித்தியாசமாக வந்து சேர்த்துனா முழுசாக சீரகம் வந்து கொஞ்சம் போட்டுருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வளமையாக வதக்கிறதுக்கு போட்டுற ஏலக்காய், கருவேப்பட்டை, வெங்காயம், இஞ்சி வெங்காயம் அரைச்சது, கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் எல்லாம் வதக்கிட்டு தென் இதிலே வந்து சிக்கனையும் போட்டு தென் சிக்கனில் வந்து நாங்கள் இன்றைக்கி என்னென்ன ஸ்பைஸ் எடுத்துட்டா கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், உப்பு, அவ்வளோதான். அதோட கொஞ்சம் உங்கள்கிட்ட வீட்டில் பிரியாணி மசாலா இருக்குது அப்படின்னா பிரியாணி மசாலா, பின்னாடி கரம் மசாலா வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு கோழி கம்ப்ளீட்டாக வேறு வரைக்கும் இந்த ஸ்பைஸஸோடு அப்படியே ஃபுல்லாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் கடைசியாக திக்கான தேங்காய் பால் ஊற்றி பால் நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டேன்னா சிக்கன் கறி வந்து ரெடி. இது வந்து க்ரீமியாக உங்களுக்கு எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கும், சோறுக்கும் நல்லா இருக்கும். அதை விட வந்து பராட்டா, சப்பாத்தி, ஏதாச்சும் ரொட்டி அந்த மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ நீங்கள் பார்த்தோன்னா இது என்னோட பகல் சாப்பாடு லேம்ப்ரைஸ் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். லேம்ப்ரைஸில் வந்து பசுமோஜு அதில் இருக்கிற எல்லாமே வந்து தனித்தனியாக சேனலில் நான் அப்லோட் பண்ணிக்கிறபடியாலும் உங்களுக்கு ரெசிபிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் கோழிக்கறி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பராட்டாக்கு சப்பாத்திக்கு என்ன சொல்கிற நான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காக நீங்கள் செஞ்சு அப்படின்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. අලිගට පෙර අම්බ ඔක්කොම බට් එක. අලිගට පෙර බට් එක වල. ඔව්. අලිගට පෙර බට් එක. நான் இதுக்கு முதல்ல வந்திருக்கிறேன் இந்த நர்சரிக்கு. என்னோட சேனலில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து மரங்கள் வாங்க வந்து நேரம். பட் அந்த டைமில் ரயான் கிடச்சில்ல. அதுதான் எல்லாம் வாங்கிட்டு போய் நாட்டியெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தேன். இப்போ வந்ததுக்கு பூரா மரங்களை பார்த்து கொண்டதுக்கு டைம் ஒன்றே இல்லை. அதில் பாவம் எல்லா மரங்களும். ஸோ இப்போ கொஞ்சம் காலத்துக்கு நான் வந்து மரங்கள் வாங்குகிற ஐடியாலே இல்லை. இதெல்லாம் தான் மம்மி வாங்கியிருக்கிற மரங்கள். பார்த்து பூ வைங்கிறையா உனக்கு திட்டில்லாட்டி எனக்கு பிச்சு அனுப்பி. ஸோ மரங்கள் வாங்கிட்டு திரும்பி வர வரல குயிக்காக ரயானை சேஞ்ச் பண்ணிட்டு அவர்கிட்ட வெயிட் டைம் வந்து நான் கிளினிக் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா அவருக்கு இன்னும் 2-3 நாளில் அவர்கிட்ட 9 மாதத்தில் வேக்சின் இருக்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல அவருக்கு அவர்கிட்ட வெயிட்டை செக் பண்ணணுன்றதுக்காக அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போனேன். லேம்ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும், அது வாழையில போட்டு நல்லா ரேப் பண்ணி 2 சைடும் பேனில் வச்சு கொஞ்சம் வாட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படின்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த வாழையோட வாசமெல்லாம் சாப்பாட்டுக்குள்ளே இறங்கி. பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பகல் டைம் வந்து நல்லா லேட் ஆகிட்ட பிள்ளையோட கிளினிக்கெல்லாம் போயிட்டு வந்தபடியால் நான் வந்து குயிக்காக என்ன சொல்கிற வாழையில போட்டு தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு வாழையில ரேப் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ ஈவினிங் வந்து வீடியோவுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ஈவினிங் நான் வந்து வேறையாக என்ன சொல்கிற ஒரு பார்சல் எடுத்து நான் வந்து மெதுவாக இருந்து ரேப் பண்ணேன். இன்னைக்கு நாட்டின மரங்கள்லாம் எங்க இது உண்டு. இந்த ரவர் பிளான்ட்டும் எடுத்தே ரவர் பிளான்ட் உண்டு. அது இடையெல்லாம் கொஞ்சம் தொடச்சாச்சு. இதுவும் டே கொண்டு வந்ததுண்ணா. வேறு மரக்கறி மரங்கள்லாம் கொண்டு வந்தேண்ணா. அது இது டே கொண்டு வந்தது. வேறு அது வந்து ஜப்பான் ரோஸ் பின்னிக்கு இருக்கிற அந்த இலை மட்டும். மத்தலாங்கள் இன்னும் கொஞ்சம் வெட்டி இல்லை. இது என்ன பட்டில் இல்லை தாய்லாந்து பேர் இருக்கா? உங்களை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் இந்த அண்ணா செய்கிற மரங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீக்கெண்ட் படியால் சடனாக ஒரு பிளான் வெளில வந்து டின்னருக்கு போவோம் அப்படின்ட்டு. ஸோ பிள்ளைகள் நாங்கள்லாம் குயிக்காக ரெடி ஆகி ரயான் வந்து ஆல்மோஸ்ட் தூங்குகிற டைம். பட் என்ன செய்ய நாங்கள் வந்து சடன் பிளான் பண்ணுறபடியால் அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். தேங்க்யூ ரியலி ஸோ மச் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லோரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். கார்னர்
பீக்கங்க அப்படியே வாங்கி ஆக்கி பெரட்டி பீக்கங்காவோட உருளை இதுவும் பசங்க இது இங்கிலீஷ். இந்த வாழையில வெட்டி கொண்டு போத்தாரும் பகல் சாப்பாடு தராதாரிக்குமே. சரி சரி தாங்க இந்த வாழையில வெட்டிட்டு போமா நாங்கள் பகல் சாப்பாட்டுக்கு. நான் வந்தது இந்த வாழைக்காக தான்.